மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். போதைப்பொருள் குற்றத்திற்காக ஜனாதிபதி அவர்கள் எடுக்க இருக்கும் அதிரடி நடவடிக்கையால் அதிர்ந்து போன போதைப்பொருள் கடத்தல்காரர்கள். நாட்டுக்கார அழைத்து வரப்பட்ட கஞ்சிப்பான இம்ரானுடைய சகாக்கள் வெளியிட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் என்ற பல்வேறு செய்திகளோட 33 வயதான தேரரை அதிரடியாக போலீசார் கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது தீர்மானம் மிக்க மிக முக்கியமான ஒரு கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. இன்னொரு ஆலோசனை கூட்டத்திற்கு அனைத்து மதங்களுடைய மத தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர், குறிப்பாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கலந்து கொண்டு தமது ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாங்க. எது குறித்த ஆலோசனை இந்த ஒரு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருளால் கடத்தலால் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சவால், கொலை, கொள்ளை, படுகொலை இவைகளை தாண்டி இப்போது சிறைச்சாலை வன்முறைகளை நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக ஆகியிருக்கிற சூழ்நிலையில இதை எப்படி எதிர்கொள்ற அப்படின்னு ஒரு விஷயம் குறித்து தான் இந்த ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்குது. இந்த கூட்டத்தின் இடைநடுவே ஜனாதிபதி அவர்கள் திடீரென அவதானம் செலுத்திய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நமது நாட்டில் நிறைவேற்றினால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோடு தமது ஆலோசனை வழங்குங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. இந்த ஆலோசனைக்காக சென்றிருந்தவங்க இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காத சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் இந்த ஒரு விஷயம் பெற்றதாகத்தான் சொல்லப்படுது. இது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ஆனால் என்ன வகையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது, எவ்வகையான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்ற ஒரு விஷயம் ஊடகங்களில் கசியாத சூழ்நிலையில நேற்றைய தினம் பிரேக்கிங் நியூஸாக வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவது குறித்து ஜனாதிபதி அவங்க அவதானத்தை செலுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல மிக பெரும் செய்தியாக வெளிவந்தது. போதைப்பொருள் குற்றத்திற்காக மரண தண்டனை என்ற ஒரு விஷயம் உண்மையில ஏற்புடையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஏற்புடையது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் போதைப் பொருளை தடுப்பதற்காக, போதைப் பொருள் குற்றங்களை குறைப்பதற்காக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசுக்கு மிரட்டல் விடும் வகையில் பாதாள உலக கும்பல்கள் திடீரென தமக்கிடையே சுட்டுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. பல்வேறு படுகொலைகள், பல்வேறு கடத்துகள், பல்வேறு குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுபோக தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு தமது அட்டகாசங்களை செஞ்சு அரசுக்கு மிரட்டலை விட ஆரம்பிச்சாங்க. வெளிநாடுகள் வரைக்கும் சென்று பாதாள உலக கும்பல்களோடும் போதைப் பொருள் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்து நாட்டுக்கு கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை செஞ்சாங்க. அதுபோக இப்போது சிறைச்சாலைக்குள்ளே வன்முறைகளை எல்லாம் கட்டவிழ்த்து அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலையும் அச்சுறுத்தலையும் விட ஆரம்பித்தாங்க. சிறைச்சாலைக்குள்ளே போதைப் பொருளை தரலண்டா அது வன்முறையாக வெடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை சிறைச்சாலையுடைய கட்டமைப்பெல்லாம் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாதாள உலக கும்பலுக்கு எதிராக அரசு எடுக்கிற நடவடிக்கைகளை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை விட்டாங்க. கடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையில் மட்டும் 32 உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்ததெல்லாம் போதைப் பொருளை மையப்படுத்தியவர்கள் செய்த அட்டகாசங்கள் என்பது விசாரணையில தெரிய வந்தது. இப்படியெல்லாம் பல்வேறு அச்சுறுத்தல்களை விட்டிருக்கின்ற சூழ்நிலையில அரசு ஒரு அடியும் பின்வாங்காத சூழ்நிலையில் திடீரென போதைப் பொருள் குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவோம் என்ற இடத்துல இப்போது அரசு வந்திருப்பதும், ஜனாதிபதி இப்படியான ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான ஆலோசனை முதற்கட்டமாக நடத்தியது இப்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. போதைப் பொருளை கட்டுப்படுத்திய நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க போதைப் பொருள் குற்றத்துக்கான மரண தண்டனை வழங்கப்படுது. நமது நாட்டில் போதைப் பொருளுக்கு எதிரான மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டாலும் அந்த ஒரு விஷயம் நடைமுறையில் இல்லாததன் காரணமாகத்தான் இப்போது சிறைச்சாலைகள் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கின்ற இடங்களை கூட இப்போது சுடுகாடாக மாற்றி இப்போது அரசுக்கே சவால் விடுகின்ற ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு செய்தி நிச்சயமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற மாஃபியாக்களுக்கும் திட்டமிட்ட குற்றங்களை அரங்கேற்றுகின்றவருக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு பீதியையும் இது உண்டு பண்ணிருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி தான் நேற்றைய தினம் ஊடகங்களில் பெரிதும் பேசப்பட்டது. போதைப் பொருள் குற்றங்களாக நாடு, வீடு, காடு, இளைஞர்கள், பாடசாலை, அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளையும் இது பாதித்திருக்கின்ற சூழ்நிலையில் தான் இப்போது சிறைச்சாலையை கூட சுடுகாடாக மாற்றுகின்ற காரியங்களை இவங்க செய்து அரசுக்கே மிகப்பெரிய ஒரு சவாலை விட்டாங்க. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் கொண்ட கொள்கையில் தெளிவாக இருந்து எவ்வகையான எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வகையான எதிர்க்கட்சிகளுடைய சவால்கள் வந்தாலும், விமர்சனங்கள் வந்தாலும் அதை எதையுமே கணக்கில் எடுக்காது நாடு, தேசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போதை குற்றத்துக்கான மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற இடத்திற்கும் அது சார்ந்த விஷயங்களை
ஆலோசிக்கின்ற, அது சார்ந்த விஷயங்களை கருத்து கேட்கின்ற ஒரு இடத்துல தான் இப்போது ஜனாதிபதி அவர்கள் வந்திருப்பது என்பது மிக ஆரோக்கியமான விடயமாக இப்போது பார்க்கப்படுது. இது குறித்து எவ்வகையான தீர்மானங்களை அரசு எடுக்க போகுது, போதை குற்றத்துக்கு எதிராக மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா, சர்வதேச நாடுகளுடைய அழுத்தங்களின் காரணமாக இது கைவிடப்படுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தில் கஞ்சிப்பான இம்ரானுடைய மாமா பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சம்பவம் எப்படி பதிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய மாலை 1:45 மணி அளவில் மாளிகாவத்து பிரதேசத்தில் பைக்ல வந்த 2 இனம் தெரியாத நபர்கள் ரிவால்வர் துப்பாக்கியின் ஊடாக ஒரு ஹார்ட்வேர் உரிமையாளரான 55 வயதுடைய முகமது அஸ்மின் என்ற நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் குறித்த நபர் உயிரிழந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியிருந்தது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டார் என்ற அதிர்ச்சியான செய்தியை வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்குது. இந்த ஒரு துப்பாக்கி சூட்டை யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹிபால மல்லியினுடைய தரப்பினர் தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக போலீசார் அவங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட 2 நபர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் இவர்களை மடக்கி பிடிப்பதற்காக 2 போலீஸ் குழுக்கள் இப்போது களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் தரப்புல இப்போது செய்திகள் சொல்லப்படுது. தெஹிபால மல்லியினுடைய தரப்பு தான் இந்த ஒரு சம்பவத்தை நடத்தி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு போலீசார் சந்தேகிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெஹினோர பெரஹரா சம்பந்தமான ஒரு சர்ச்சையில கஞ்சிப்பான இம்ரான் தெஹிபால மல்லியினுடைய தரப்பினருக்கு மரண அச்சுறுத்தல் விட்டதன் காரணமாக இதற்கு பழிதிக்கும் வகையில் தான் இப்போது தெஹிபால மல்லியினுடைய தரப்பு கஞ்சிப்பான இம்ரானுடைய உறவுக்காரரை இலக்கு வைத்து இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை நடத்திருக்கணும் என்ற ஒரு விஷயம்தான் போலீசார் சந்தேகிப்பதற்கான காரணமாக தெரிய வருது. சாதாரண விடயங்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறு அச்சுறுத்தல்களையும் பல்வேறு மிரட்டலையும் விடுகிற கஞ்சிப்பான இம்ரான் இந்த ஒரு சூட்டு சம்பவத்தை அடுத்து எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எந்த ஒரு காணொலியையும் வெளியிடாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென யாருக்கும் தெரியாமலே மிக மிக ரகசியமாக ஏஎஸ்பி ரொஹான் ஒழுகல் அவர்களுடைய அணியினர் மலேசியாவுக்கு பயணமானாங்க. கஞ்சிப்பான இம்ரானை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. ஆனா கஞ்சிப்பான இம்ரானுக்கு மிக நெருக்கமான விசுவாசியாக இருந்த யாரோ ஒரு தரப்பு கஞ்சிப்பான இம்ரான் கைதாகப்படுறார் என்ற விஷயத்தை கஞ்சிப்பான இம்ரானுக்கு தகவல் சொல்லி உடனடியாக கஞ்சிப்பான இம்ரான் அங்கிருந்து எங்கோ தலைமறைவான செய்தி தான் ஊடகங்களில் மிக பெரும் பரபரப்பான செய்தியாக காணப்பட்டது. பாதுகாப்பு தரப்புக்குள்ளே இருக்கின்ற காக்கி சட்டை அணிஞ்ச கருப்பாடு நாட்டுக்கும் மக்களுக்கும் தேசத்துக்குமான சேவையை வழங்குவதை விட்டுவிட்டு கஞ்சிப்பான இம்ரானுக்கு ரொம்ப விசுவாசமாக சேவை ஆற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. கஞ்சிப்பான இம்ரானை தான் கைது செய்ய முடியாமல் போனாலும் கைது செய்யப்பட்ட கஞ்சிப்பான இம்ரானுடைய சகாவான குடுசைமா உள்ளிட்ட 2 நபர்களை நேற்றைய தினம் ரொஹான் ஒழுகல சேருடைய அணியினர் நாட்டுக்கு வரவழைத்து மேலதிக விசாரணைகளை தொடங்கிய சம்பவம் தான் நேற்றைய தினம் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. கஞ்சிப்பான இம்ரானோடு பணியாற்றிய ரத்மலான கொடு சைமாவை விசாரணைக்கு உட்படுத்தியல பல்வேறு செய்திகளை இப்போது வெளியிட்டிருக்கிறாரு. தெஹிவல மற்றும் கல்கிஸ்ஸ பிராந்தியத்தில் கஞ்சிப்பான இம்ரானுடைய போதைப் பொருட்களை விநியோகம் தான் செய்ததாகவும் அதுபோக குடு அக்காவை பயன்படுத்தி கண்டி பிராந்தியத்தில் பல்வேறு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாகவும் அதற்கு பிற்பாடு மலேசியா நோக்கி பயணித்து கஞ்சிப்பான இம்ரானோடு இணைந்து பல்வேறு போதைப் பொருள் வர்த்தகங்களில் ஈடுபட்டதாகவும் கஞ்சிப்பான இம்ரானுடைய போதைப் பொருள் வர்த்தகத்தால் ஈட்டப்படுகிற பணங்களை தான் முகாமைத்துவம் செய்து வந்ததாகவும் கஞ்சிப்பான இம்ரானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து ஆடியோக்களையும் தான் வெளியிட்டதாக இப்போது அவருடைய வாக்குமூலத்தில் அவர் வழங்கியிருக்கிறாரு. அரசுக்கு மட்டும்தானா ஊடக பேச்சாளர் இருப்பார் என்பது போலதான் இப்போது கஞ்சிப்பான இம்ரானுக்கும் ஒரு ஊடக பேச்சாளர் இருந்துதான் வாட்ஸ்அப் ஒளிப்பதிவுகளை இவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. கேல்பத்ரே பத்மேயனுடைய குழு மலேசியாவில் கைது செய்யப்பட்ட பொழுதோ இவர்களை எப்படியாவது விடுவித்தரலாம் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை குறித்து அவர் எடுத்ததாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் கஞ்சிப்பான இம்ரானை போலீசார் கைது செய்து நாட்டுக்கு வரவழைத்து விசாரணைக்கு உட்படுத்துவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். கனிஷ்ட பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக கடமையாற்றி வருகின்ற 33 வயது மதிக்கத்தக்க ஒரு தேரரை உடுநுவர போலீஸ் அதிகாரிகள் கைது செய்த சம்பவம் பதிவாகி இருக்கு. தேரரோட கைது அப்படின்னா ஏதோ ஒரு கன்றாவி அல்லது ஏதோ ஒரு கசுமுசாவாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த கைது நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு இளம் பெண் வழங்கிய புகாருக்கு அமையத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்குது. அந்த புகாரில் இளம் பெண் என்ன ஒரு விஷயத்தை புகாராக வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் தன்னோட காதல் வயப்பட்ட இந்த பீரியட்ல தான் பகிர்ந்து கொண்ட மிக ரகசியமான தனது போட்டோக்கள் வீடியோக்களை இப்போது இணையத்தில் குறித்த போட்டோக்களை வீடியோக்களை கசிய விடுவதாக மிரட்டல் விட்டு இருக்கிறாரு. ஆனா குறித்த இளம்பெண் எதுக்கும் தயங்காம
போலீசாரிடம் புகார் வழங்கியதன் காரணமாகத்தான் இப்போது வந்து காதல் காமம் அப்படின்னு கைவிலங்காக மாறி இப்போது தேரரை கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. களி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. எனவே இலவசமாக சாப்பாடு கிடைப்பதன் காரணமாக அந்த கொழுப்புகள் கூடி இருக்கு. இப்போது கொழுப்பு குறைக்கிற ஒரு வேலையை தான் போலீசார் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு கேஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் போதை இல்லாத, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, வன்முறை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும். போதைப்பொருள் குற்றத்திற்கான மரண தண்டனையை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி நாட்டை போதைப்பொருள் குற்றங்களிலிருந்தும், போதைப்பொருள் வர்த்தகத்திலிருந்தும், போதைப்பொருள் மாஃபியாக்களிடமிருந்து மீட்பதற்கான வழிகளை அரசு செய்யட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.